நான் இப்ப ரீசென்ட்டா போன ஒரு வார சுற்றுலாவுல எனக்கு மொத்தமே ரூ. 3800 தாங்க ஆச்சு. அது எப்படின்னு சொல்றேன். வணக்கம் பசங்களா, நான் உங்க டூவப்பூடி பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தருமபுரியிலிருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி டாய் ட்ரெயின், ஊட்டியிலிருந்து மசினகுடி, முதுமலை, அங்கிருந்து வந்து கூடலூர், கூடலூர்ல இருந்து அடுத்த நாள் வயநாடு, சுல்தான் பத்தேரி, அங்கிருந்து மைசூரு, மைசூர்ல இருந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு, அதுக்கப்புறம் தருமபுரி வந்தேன். மொத 2 நாளுக்கான ஃபுட் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து தயார் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்த 3 நாள் பாத்தீங்கன்னா அங்க என்ன லோக்கல் ஃபுட் கிடைக்குதோ அதை தான் நான் வாங்கி சாப்பிட்டேன். குறிப்பா உங்க டிராவல பட்ஜெட்ல முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தண்ணி கூட வெளியில வாங்கி குடிக்க கூடாது. வீட்ல இருந்து எடுத்துட்டு போற பாட்டில வச்சு கிடைக்கிற இடத்துல புடிச்சு குடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டே பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா டார்மெண்ட்ரியில பண்ணுங்க. அங்க பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கே ரூ. 200 தான் ஆகும். அது எந்தெந்த ஊர்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஊர் பேரோட நம்பர் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா 4-5 கிலோமீட்டர்ல ஒரு சுற்றுலா தலம் இருக்குன்னா நீங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும், இல்லைன்னா நடந்தே போகணும். அதுக்கு பதிலா ஆட்டோவோ காரோ பயன்படுத்தக்கூடாது. முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம்ல இல்லைன்னா வெயிட்டிங் ஹால்ல ஸ்டே பண்ணுங்க. அங்கேயே உங்களுக்கு வந்து பாதுகாப்பான வசதி இருக்கு. உங்களோட பயணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல முடியும். பாதுகாப்பாவும் இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா